ஸோ இந்த மாதம் இன்னும் ஏதாவது மைத்திரிய முகூர்த்தம் இருக்கா மக்கள் பயன்படுத்துவதற்கு? அதை பற்றி நேரமும் கிழமையும் தேதியும் மக்கள். ஏன்னா இந்த மைத்திரை முகூர்த்தம்ன்றது பார்த்திங்கன்னா கடன் சுமையை தீர்க்கிறதுக்கும் கடன் சுமையை குறைக்கிறதுக்கும் கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க தத்தரிச்சிட்டு இருக்கவங்க வெளியில் மீண்டு வரதுக்கு தான் மைத்திரை. உங்கள் கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அதுதான் நீங்கள் பிடிக்கணும். அதுக்கு மீறி பிடிச்சிங்கன்னா அது ரொம்ப கடுமையான பிரச்சனையாக வந்து நிற்கும். அதில் தான் உங்களுக்கு கடன்ற விஷயம். இந்த வெட்டி பந்தாக்கு கடன் வாங்கி செஞ்சிடலாம், நம்ம சம்பாரித்து கொடுத்துக்கலாம், கடன் அடைச்சிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்கன்னா மனுஷன் சூழ்நிலை ஒரே மாதிரி எல்லா நேரமும் இருக்காது. அதே மாதிரி யாரும் பிறக்கும்போது கெட்டவனாக பிறக்கிறது இல்லை. அதே மாதிரி எவனும் என்ன சொல்கிறது, கடனாலையும் பிறக்கிறது இல்லை. நம்மளை தான் எல்லாமே ஏற்படுத்திக்கிறோம். கெட்டவனாக மாறுறதும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான், கடனாலையும் ஆகிறதும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படாதீங்க. மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, கடும் கடன் அடைய அப்படின்னு நம்ம பதிவு போடுவோம். அது எதுக்காக அப்படின்னா இந்த மைத்திரிய முகூர்த்தத்துக்காக. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தை ரொம்ப அழகாக நீங்கள் மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த மாதம் இன்னும் ஏதாவது மைத்திரிய முகூர்த்தம் இருக்கா மக்கள் பயன்படுத்துவதற்கு? அதை பற்றி நேரமும் கிழமையும் தேதியும் மக்களுக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன் மக்களே, ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படியோ உங்கள் வீட்டில் பையனோ பொண்ணோ கல்யாணம்னு ஒன்று வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அது கல்யாணம் ஆகட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், எந்த ஒரு நல்லதாகட்டும், ஏன்னா இந்த மைத்திரை முகூர்த்தம்ன்றது பார்த்திங்கன்னா கடன் சுமையை தீர்க்கிறதுக்கும் கடன் சுமையை குறைக்கிறதுக்கும் கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க தத்தரிச்சிட்டு இருக்கவங்க வெளியில் மீண்டு வரத்துக்கு தான் மைத்திரை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எதுக்காக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, சில பேர் ஆடி முடிஞ்ச உடனே ஆவணி மாதம் வந்தோன்னா பொண்ணு காணணும் பையனு காணணுன்ற நிறைய எண்ணத்தில் வச்சுருப்பீங்க. நல்ல எண்ணம், நம்மளோட சுமையாது, நம்மளோட கடமை அது. பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் பண்ணுவது நம்ம கடமை. ஆனால் அந்த கடமையை தயவு செஞ்சு கடன் ஆக்காதீங்க. ஏன்னா கையில் பெற்றது கையளவு. அந்த மாதிரி கையளவு உங்கள் கையில் எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோதான் நீங்கள் அள்ளணும். ஸோ உங்கள் கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அதுதான் நீங்கள் பிடிக்கணும். அதுக்கு மீறி பிடிச்சிங்கன்னா அது ரொம்ப கடுமையான பிரச்சனையாக வந்து நிற்கும். அதில் தான் உங்களுக்கு கடன்ற விஷயத்த மாட்டுறீங்க. ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், உங்களோட எண்ணங்கள் தப்பு இல்லை, உங்களோட செயல்பாடும் தப்பு கிடையாது. ஆனால் பொண்ணு காட்டும் பையனாட்டும் உங்கள் வசதிக்கு என்ன முடியும், என்னால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ நகை தான் முடியும், இவ்வளோ பணம் தான் முடியும்னு ஓப்பனாக சொல்லுங்கள். வரட்டு கௌரவமே தேவையில்லை. எப்படி செஞ்சுட்டு கடன் செஞ்சுட்டு அந்த கடனால் வீட்டில் அசிங்கப்பட்டு அப்புறம் திருப்பி அதே பொண்ணு உங்கள் வீட்டில் வந்து உட்காரும். அப்பா கடத்தில் அசிங்கப்பட்டார், எனக்கு மாப்பிள்ளை அசிங்கமாக இருக்குது, அந்த எவ்வளவோ கொலாப்ஸ் பிரச்சனைலாம் வரும். ஆனால் அந்த கடனே வாங்காமல் என்கிட்ட இவ்வளோ தாங்க இருக்குது, 5,000 தான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், என்ன இருக்கோ என்கிட்ட இதுதான் இருக்குது, இதில் உங்களால் கால் பண்ணி போக முடியுதா? அந்த மாதிரி நபருக்காக பார்த்து பொண்ணோ ஆணோ திருமணம் பண்ணுங்கள். இந்த வெட்டி பந்தாக்கு கடன் வாங்கி செஞ்சிடலாம், நம்ம சம்பாரித்து கொடுத்துக்கலாம், கடன் அடைச்சிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்கன்னா மனுஷன் சூழ்நிலை ஒரே மாதிரி எல்லா நேரமும் இருக்காது. அதே மாதிரி யாரும் பிறக்கும்போது கெட்டவனாக பிறக்கிறது இல்லை. அதே மாதிரி எவனும் என்ன சொல்கிறது, கடனாலையும் பிறக்கிறது இல்லை. நம்மளை தான் எல்லாமே ஏற்படுத்திக்கிறோம். கெட்டவனாக மாறுறதும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான், கடனாலையும் ஆகிறதும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படாதீங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயம் பண்ணுமோ கையில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். இப்போ அதுக்கு மீறியும் கடனில் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் பை, இப்போ நான் போய் பண்ணுறது அப்போ பண்ணிட்டேன் பை, இப்போ தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன், இல்லை இப்போ தான் வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் எப்படி போய் மீண்டு வருதுன்னா அதுக்காக தான் முன்னோர்கள் விட்டுட்டு போன ஒரு முகூர்த்தம் தான் இந்த மைத்திரி முகூர்த்தம் சொல்கிறது. மைத்திரி முகூர்த்தம்னா ரொம்ப பெரிய முகூர்த்தம், அதுக்கு 110 நாள் நம்ம தவம் இருக்கணும், 110 நாள் மணி எண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குற மக்களுக்கு சொல்கிறேன். மைத்திரை முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்காக யோகக்காரன் நம்ம மக்களுக்காக சித்தர்கள் ரகான்கள் மகான்கள் ரிஷிகள் விட்டுட்டு போன ஒரு ரகசியம்தான் அந்த மைத்திரை முகூர்த்தம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் அதிகமாக இருந்தால், தீராத கடன் அதிகமாக இருக்குது, அந்த கடன் தீரணும், ரொம்ப அசிங்கப்படுத்துகிறான், கழுத்தை பிடிக்கிறான், வீட்டு வாசலில் தவறாக பேசுகிறாங்க, தவறாக நடந்துக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடனை, ஏன்னா கடன்ன்றது நம்ம கர்மா மாதிரி விட்டுட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி ₹1 இருந்தாலும் செலுத்திட்டு போயிடணும். அப்போ தான் நம்ம போய் மோட்சத்துக்கு சேர முடியும். ஸோ அந்த நம்ம சொர்க்கவாசல் போகணும், நல்ல யோகமாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம கடன் சுமையை வைக்கக்கூடாது. இதுதான் உண்மை. அந்த கடனை தீர்றதுக்கு தான் இந்த மைத்திரை முகூர்த்தம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் வர ஞாயிற்றுக்கிழமை வருது. காலையில் பார்த்திங்கன்னா 11:25 ஆரம்பிக்குது, 1:25 முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 2 மணி நேரம் டைம் இருக்குது.
ஞாயிற்றுக்கிழமைன்றதால பார்த்தீங்கன்னா பேங்க்கு ஃபெசிலிட்டி கிடைக்காது. நீங்கள் யாருக்குன்னா பணம் செலுத்தணும், பேங்க்கில் செலுத்தணும் அப்படின்னா இந்த 11:25 1:25க்குள்ளே நார்மலாக திருப்பி சொல்கிறேன், ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும், மைத்திரை முகூர்த்தம்னு எழுதிடணும். எழுதிட்டு உங்கள் பேர் என்னவோ அது எழுதிடணும், யாருக்கு கொடுக்க போகிறோமோ அவங்க பேர் எழுதிடணும், எவ்வளோ தொகை எழுத போகிறோமோ அந்த தொகை எழுதிடணும். மைத்திரை முகூர்த்தம் எழுதிட்டு அதை மடிச்சுட்டு சாமி படத்துலையோ இல்லை நீங்கள் லாக்கர்லேயோ சுத்தமான இடத்துல, தீட்டுப்படாத இடத்துல, கொஞ்சம் சுத்தமான இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு கரெக்டாக இப்போ இந்த டைமில் எழுதி வைக்கிறது தான் முக்கியம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பேங்க்கு கிடையாது. அந்த நேரத்தில் மறுநாள் திங்கட்கிழமை பேங்க் ஓப்பன் பண்ணால் அந்த பேங்க்கில் போய் அந்த பணத்தை நீங்கள் செக் மூலியமாவோ செலான் மூலியமாவோ நீங்கள் பணத்தை செலுத்தலாம். இது பேங்க் ஃபெசிலிட்டி. இல்லை பை ஜிபேயில் அனுப்புகிறேன், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னா அந்த 11:25 1:25க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யார்கிட்ட போய் செலுத்தணும் அப்படின்னா நேரடி தான் போய் கொடுக்க போகிறேன்னா சனிக்கிழமை கொடுக்க வேண்டிய காசாக இருந்தாலும் சரி, திங்கட்கிழமை கொடுக்க வேண்டிய காசாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் முன்னாடி இருக்கிறதா நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த டைமை பயன்படுத்துங்க. எப்படியோ கடன் கொடுக்க போகிறீங்க, சனிக்கிழமை லோன் கட்ட போகிறீங்க, சனிக்கிழமை கடன் கொடுக்கணுன்னா அது ஞாயிற்றுக்கிழமையாக கொடுங்க. இல்லை போய் திங்கட்கிழமை தான் நான் கொடுக்க போகிறேன்னா அதை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த 11:25 இந்த 1:25க்குள்ளே கொடுங்க. எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஒயிட் பேப்பரில் எழுதிடணும், யாருக்கு கொடுக்குறோம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எழுதிடணும். அந்த பேப்பர்லேயே இந்த பணத்தையும் உள்ளே வச்சுட்டு ஒரு வெள்ளை கவரில் போட்டுடணும். போட்டுட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் சாயம்பாடத்தாண்ட வச்சுட்டோ இல்லை பூஜாரில் வச்சுட்டோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செலுத்திடணும். சொல்ல வருது என்னென்னா, பேங்க்கில் செலுத்துகிற மாதிரி இருந்தால் எழுதி வச்சுட்டு மறுநாள் செலுத்தலாம். கையில் செலுத்துகிற மாதிரி இருந்தால் நேரடியாக கொடுத்துட்டேன், அப்பா 1 லட்ச ரூபா தரணும்பா, அதில் ஒரு 5,000 கொடுத்துட்டேன், இல்லை 10,000 கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்களும் ஆத்மாத்மமாக வரணும். அவங்கள நான் வாங்கிட்டேன்னு ஆத்மாத்மமாக சொல்லணும். ஸோ இது தான் அந்த மைத்திரை முகூர்த்தம். எதுக்காகனா எல்லா முகூர்த்தத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. அந்த மாதிரி இந்த மைத்திரை முகூர்த்தத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமையை தீர்க்கிறதுக்கு. இதை நம்பிக்கையோடு பண்ணுங்கள். பண்ணுறவங்க கமெண்ட் மூலியமாகவும் மெசேஜ் பண்ணுறாங்க, நேரில் வரும்போது தான் சொல்கிறாங்க, போய் இந்த மைத்திரை முகூர்த்தம் பண்ண ஆரம்பித்து 3 மாதம் 4 மாதத்தில் எனக்கு ரிசல்ட் தெரியுது பண்ணி. ஏன்னா மாதம் நம்மளோட சுமையை குறைக்கிறதுக்கான ஒரு முகூர்த்தம் தான் அந்த மைத்திரை முகூர்த்தம் வருது. இது வந்து எல்லா நாள் மாதிரியும் வரும் போகும், எல்லா நேரம் மாதிரியும் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. ஸோ இது பாசிட்டிவான டைம். இந்த டைமில் இந்த கடன் என்ற விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 100% குறையும். ஸோ திருப்பி டேட் அண்ட் டைம் சொல்கிறேன். வர 31 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:25க்கு ஆரம்பிக்குது, 1:25க்கு முடியுது. 2 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே கரெக்டாக நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க குருஜி. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை பற்றி ரொம்ப அழகான பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. அதாவது நாளைய தினம் மைத்திரிய முகூர்த்தம் வருது, மக்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான தகவல். நன்றி. நன்றிம்மா.